இந்த சாஸ்திரம் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.13 இருக்கக்கூடிய ஃபோர்த் சம் பார்க்குறோம். கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எக்வேஷன் கொடுத்து அதனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ டெல் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ b² மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது வந்து என்ன 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 அப்படின்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ரியல் அண்ட் ஷோ தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ b² மைனஸ் 4ac எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரித்து எழுதி அது ஃபுல்லாகவே என்னது சிம்பிளிஃபை பண்ணும்போது 72ab + 72abc = 0ன்னு கிடச்சிருக்குது. இங்கே a, b ரெண்டுமே ரியல். ஸோ 72ab + 72abக்கும் போது 144ab தான், சரியா? ஸோ 144ab கிரேட்டர் தென் 0 தான், ஏன்னா 144ங்கிறது ஒரு நம்பர். இங்கே a, b வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரியல் ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக 0க்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. ஸோ இதே மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக தமிழில் இங்கிலீஷும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.